வெல்கம் டு அனலி கிச்சன். நான் கவிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. மேங்கோ, ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் சுகர். இந்த மூணையும் வச்சு எப்படி வீட்டிலே சீக்கிரமே மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீமும் கூட. இப்போ மேங்கோ சீசனுக்கு இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு மாம்பழம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன். மேங்கோவோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் இந்த சுகரோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மேங்கோஸை போட்டுக்கலாம். இப்போ மேங்கோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. எனவே அரைச்சி வச்சிருந்த இந்த மேங்கோ பியூரியை இதில் ஊற்றிக்கலாம். வச்சிருந்த இந்த சுகரையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து அது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மேங்கோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சிடுங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ல இருந்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுங்க. அதில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி அதுலேருந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடுங்க. இருந்து கொஞ்சம் பாப்சிக்கல் மோடில் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பாப்சிக்கல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்கிறேன் ஐஸ்கிரீம் பண்ண முன்னாடி. பாப்சிக்கல் இதில் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். என்னை என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விப்பிங் க்ரீம் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தா இந்த மேங்கோ பியூரி இருக்குல்ல, அதை ஊற்றிடுங்க. அது நல்லா ஆற வச்சு இதுக்கு மேலே ஊற்றுங்க. மெதுவாக இந்த மாதிரி விடுங்க. பாப்சிக்கல் மோல்டில் மேங்கோ பியூரியும் ஊற்றிட்டோம். பாருங்கள், இப்போவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துடுங்க. ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீம் இருக்குது. அது கூட இந்த மேங்கோ பியூரி இருக்கிறதுல இந்த மேங்கோ பியூரியையும் நல்லா ஆற வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 8 இருந்து 10 hours வச்சு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்காக செஞ்ச பாப்சிக்கல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பாப்சிக்கல்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யும் போது இதை மாதிரி பாப்சிக்கல்ஸ் மோல்டில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒயிட் அண்ட் எல்லோவில். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை, கலர்ஸ் எதுவும் சேர்க்கலை, அதே மாதிரி எக்கும் சேர்க்கலை. சேர்க்காமலே ஒரு பியூரான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலே நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.